මම දැන් දැක්ක කැබිනට් පත්‍රිකාවක් கொலன்னாவ வெள்ள நீர் கட்டுப்பாட்டுக்காக அமைச்சரவை குழு ஒன்றும் மற்றொரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஒன்றை கண்டேன். கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அது முடியாமல் போனது. 2 வருடங்களுக்கு முன்னர் வெள்ள நிலை ஏற்பட்ட போது அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் எழுத்து மூலமும் வாய் மூலமும் பல்வேறு கூட்டங்களின் போதும் குறிப்பிட்ட போதும் எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை. கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது கொழும்பு நகரில் 30-40 வருடங்கள் ஒரே இடத்தில் இருந்தவர்களை பலவந்தமாக எடுத்துச் சென்று ஒவ்வொரு வீடுகளை வழங்கினார். செல்லாவிட்டால் வெள்ளை வேனில் அழைத்துச் சென்றார்கள். இதுவரையும் அவர்களுக்கு உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியிலும் அது தொடர்பில் அக்கறை செலுத்தப்படவில்லை. கடந்த அரசாங்கத்தில் முழுமையாக ஏமாற்றப்பட்டார்கள். தேர்தல் நெருங்கிய போது ரணில் விக்ரமசிங்க பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி கொண்டு வந்தார். கொழும்பு நகரில் உள்ள பேனமுள்ள குடியிருப்பு தொகுதிக்கு வந்து அனைவருக்கும் வீட்டு உறுதிகளை வழங்குவதாக கண்காட்சி ஒன்றை நடத்தினார். 168 பேருக்கே காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நடந்த கூட்டத்தின் போது வீடுகளுக்கான தவணை பணத்தை செலுத்த வேண்டாம் என குறிப்பிட்டார். தற்போது வட்டியுடன் தவணையை செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. அது மக்களின் பிழை அல்ல, முன்னாள் ஜனாதிபதியினால் மக்கள் ஏமாற்றப்பட்டமைக்கான பிழை. அதனால் மக்களிடம் வட்டியை அறவிடாமல் நியாயத்தை நிலைநாட்டுங்கள். எங்களுக்கு தெரியும், நமது நாட்டில் வீதி பாதுகாப்பு என்பது பாரிய பிரச்சனை. வருடம் ஒன்றுக்கு 2000 பேர் வரை பலியாகின்றனர். இந்த வருடத்துக்குள் பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 400 ரயில் கடவைகளையும் பாதுகாப்பு நடைமுறைகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். கொழும்பில் உள்ள வீதி சமிஞ்சைகளில் கவுண்ட் டவுன் முறை ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ள நிலையில் அதனூடாக பாதுகாப்பு அதிகரிப்பதோடு வாகனங்களை நிறுத்தி வைப்பதனால் வழி மாசடையும் அளவும் குறைவடையும் என எதிர்பார்க்கின்றோம். பொது போக்குவரத்தில் உள்ள அனைத்து வாகனங்களுக்கும் ஆசன பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நமது ரயில்வே துறை கவர்ச்சியாக மாறிய போதும் பாதுகாப்பானதாக இல்லை. கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியாக புகையிரதம் தாமதம் மற்றும் ரத்து செய்யப்படுகின்றமை குறித்து தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. ரயில் தாமதமடையும் போது ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்படுகின்றனர். இதனை ஓரிரு வருடங்களில் வினைத்திறன் மிக்கதாக மாற்ற எதிர்பார்க்கின்றோம். அவிசா வேளையில் இருந்து ரத்தினபுரி வரை புகையிரத பாதை நீடிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாளைய மகளிர் தினத்தை முன்னிட்டு ரயில்வே, இலங்கை போக்குவரத்து சபை என்பனவற்றுக்கு பெண்களை இணைத்துக் கொள்வதற்கு கொள்கை ரீதியிலான தீர்மானத்தை நாம் மேற்கொண்டுள்ளோம். விரைவில் வினைத்துறனுடன் செயல்படும் பெண் புகையிரத சாரதிகளையும் பெண் பஸ் சாரதிகளையும் காண முடியும். பாடசாலை பஸ் சேவைகளில் அதிகளமான பெண்களை ஈடுபடுத்த எதிர்பார்க்கின்றோம். புகையிரத திணைக்களம், துறைமுகம் என்பன தனியார் மயப்படுத்தப்பட மாட்டாது. அதனை மேற்கொள்ள முடியாது. மக்கள் பாதுகாத்த விடயம், அது தொடர்பான பொய்யான கட்டுக்கதைகளை நம்ப வேண்டாம். வடக்கில் வீதி அபிவிருத்திக்கு 8000 மில்லியன்களை ஒதுக்கியுள்ளோம். வடக்கிற்கு அன்பும் சகோதரத்துவமும் வட்டுவாகல் பாலத்தை கடந்து அங்குள்ள சின்னஞ்சிறு கிராமங்களில் அமைக்கப்படும் வீதிகளின் ஊடாக செல்லும் என குறிப்பிட முடியும். சாரதி பயிற்சி பாடசாலைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளது. ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் நினைத்துக் கொண்டிருந்தமை அல் ஜசீராவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் போன்ற போலி சாரதிகள் நாட்டில் உள்ளனர். சிறந்த சாரதி பயிற்சி பாடசாலைகளை அமைத்து சிறந்த பயிற்சிகளை வழங்க உள்ளோம். சாரதிகளின் கைகளுக்கு பயிற்சிகளின் ஊடாகவே கடவுளின் அருள் உண்மையாக கிடைக்கப்பெறும்.